அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவுல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அத மாதிரி நீங்க எல்லாரும் நலமா, ஆரோக்கியமா, சந்தோஷமா இருக்கணும், நிச்சயமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதிலும் பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தோட முதல் நாள் 17/7/2026 மிக மிக அற்புதமான ஒரு நாள். மாதங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதம் அப்படின்னு சொல்லணும்னா ஆடி மாதமும் மார்கழி மாதமும் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, மற்ற மாதங்களில் ஏதாவது ஒரு 4-5 நாள் இல்ல ரொம்ப அதிகபட்சம் போனா ஒரு 10 நாள் விசேஷங்களா இருக்கும். ஆனா இந்த மார்கழியும் ஆடி மாசமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாதம் முழுக்க ஒவ்வொரு நாளும் விசேஷம்தான். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி தபசு, ஆடி பூரம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆடி பெருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாமே நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்தது. ஆன்மீக ரீதியாகவும் சரி, கலாச்சார ரீதியாகவும் சரி, இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம். விவசாயிகள் அந்த பயிரை விதைப்பதற்கு ரொம்ப நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த ஆடி மாசம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற எந்த மாசத்துக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. அத்தனை பழமொழிகள் இந்த ஆடி மாசத்துக்கு இருக்குதுங்க. ஆடி காத்துல அம்மியும் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிக்கு ஒரு தர, அமாவாசைக்கு ஒரு தர அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி பேச்சு காத்தோடு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தகைய சிறப்பு இந்த ஆடி மாசத்துக்கு உண்டு. ஒரு வருஷத்துல 12 மாதங்கள் இருக்குது இல்லையா? அந்த 12 மாதங்களை நம்ம 2ஆ பிரிக்கலாம். உத்தராயண காலம், தட்சிணாயன காலம். சூரியனுடைய பயணத்தை கொண்டு இதை 2ஆ பிரிப்பாங்க. தை மாதத்துல இருந்து ஆணி மாதம் வரக்கூடிய 6 மாத காலம் உத்தராயண காலம். ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரக்கூடிய காலம் தட்சிணாயன காலம். இது தேவர்களினோட மாலை பொழுதை குறிக்கின்றது. இந்த காலகட்டத்துல அந்த சூரியன்ல இருந்து வெளிவரக்கூடிய சூட்சும கதிர்கள் பயிர் செழித்து வளர்வதற்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த விவசாய நிலங்கள், அந்த பயிர்கள்லாம் செழித்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக வாராகிய இந்த அமாவாசைக்கு அடுத்து வர நாள்ல இருந்து அந்த ஆஷாட நவராத்திரி 9 நாட்கள் விவசாயிகள் எல்லாம் வாராகிய வழிபாடு செய்வாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, வாராகி கையில ஏற்கலப்பை அது இருக்கும். ஏன்னா நிலம் செழித்து இருக்கணும், பயிர்கள் எல்லாம் செழித்து வளரணும் அப்படின்னு தான் இந்த நவராத்திரியை நம்ம கொண்டாடுறோம். அதற்கு தெய்வமாக இருக்கக்கூடியவங்க தான் வாராகி. இப்போ இந்த பதிவுல இருந்து நிறைய சின்ன சின்ன முக்கியமான பதிவுகள் தினம்தோறும் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த பதிவுகள்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க செய்யுங்க. ஸோ நம்ம பதிவுக்கு போறதுக்கு முன்பு இந்த நேரத்துல உங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய ஆதரவுனால மட்டும்தான் நம்முடைய சேனல் இப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி ஒரு பெரிய ஃபேமிலியா இருக்குது. ஸோ அதற்கு நான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த மாதம் பெண் தெய்வங்கள், அதாவது அம்மன் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த மாதம். அதனால இத சக்தி மாதம், சிம்ம மாதம், கர்க்கடக மாதம் அப்படின்னு பல பெயர்களால அழைப்பாங்க. அதனால எப்பொழுதும் போல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சக்தி அப்படிங்கிறத கமெண்ட்ல டைப் பண்ணிடுங்க. உங்க மனதிற்கு பிடித்த அம்பாளை நினைத்து வேண்டிக்கிட்டு நீங்க டைப் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இந்த ஆடி மாசத்துல மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மன் பாடல்கள், அதிலும் குறிப்பாக மாரியம்மன் பாடல்கள், அதுவும் எல்லார் ஈஸ்வரி அம்மா பாடிய மாரியம்மன் பாடல்கள். இந்த கோவில் திருவிழாக்கள்லாம் இந்த ஆடி வெள்ளியில நடக்கும். ஸோ அந்த பாடல்களை நம்ம கேட்டாலே ஒரு நல்ல ஃபீல், ஒரு நல்ல வைப் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதத்துல நீங்க கோவில் திருவிழாக்கள் நடக்குதோ இல்லையோ, வெள்ளிக்கிழமை அவங்க பாடிய பாடல்கள், செல்லாத்தா, செல்ல மாரியாத்தா, அதுக்கப்புறம் கற்பூர நாயகியே கனகவல்லி, இந்த மாதிரியான சிறப்பான பாடல்கள் அதெல்லாம் நம்ம யூடியூப்ல போட்டாலே வரும். அதையும் நீங்க தாராளமாக கேட்டு அம்மனுடைய அருள் பெறலாம். அதே போல கூழ்வார்த்தல், இது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த ஆடி மாசத்துல. அதே போல தீச்சட்டி சுமந்து நம்மளுடைய வேண்டுதலை அம்மன் கிட்ட வைக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அத மாதிரி திருவிளக்கு பூஜை,
நிச்சயமாக இந்த ஆடி வெள்ளி ஏதாவது ஒரு வெள்ளியில செய்யுங்க. அதே போல குலதெய்வ கோவிலுக்கு இந்த ஆடி மாசத்துல நீங்க அவசியம் போகணும். சரி, இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க ஆடி மாதத்திற்கு முன்பே, அதாவது வெள்ளிக்கிழமைக்கு முன்போ அல்லது வெள்ளிக்கிழமையோ இந்த ஒரு பொடியை, தெய்வீக பொடியை நீங்க உங்க பூஜை அறையில அவசியம் வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்பவே வந்து சிலதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஆடி முதல் வெள்ளி இதை செய்யணும், ஆடி 2வது வெள்ளி இதை செய்யணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி வச்சிருப்போம். அதே மாதிரி ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்லாம் நம்ம பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஆனா நம்ம திட்டமிட்டபடி சில பேருக்கு நடக்கும், பல பேருக்கு வந்து எல்லாமே காலையிலேருந்து அவ்வளோ ஹாப்பியாக நான் எல்லாமே ரெடி பண்ணேங்க, பூஜை வேலையெல்லாம் எல்லாமே நான் ரெடி பண்ணேன். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துருச்சு, அதனால எனக்கு மூடே அவுட்டு, என்னால் வந்து பூஜையை முழு மனசோட செய்யவே முடியல, ஏன் இப்படி நடக்குதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சில பெண்கள் வந்து சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் என் கணவர் ஒன்று சொன்னார், நான் ஒன்று சொன்னேன், அதனால் ஒரு பிரச்சனை ஆகிடுத்து, அவர் பூஜை பண்ணுறதுக்கு வரவே இல்லை, நான் மட்டும்தான் பூஜை பண்ணேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, ஏதாவது ஒன்று வந்து அந்த பூஜை வந்து நிறைவடையாமல் கிடையாது, ஏதோ பண்ணணுமே அப்படின்ட்டு அதை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழல் எதுவும் நம்ம வீட்டில் நடக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். இந்த காலகட்டத்தில் சிவனோட பவரை விட சக்தி, பெண் தெய்வத்தோட பவர் தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குமா. அதனால நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய அந்த பெண் தான் அந்த வீட்டோட தெய்வம், அதாவது அந்த வீட்டோட மகாலட்சுமி. அதனால பெண்கள் வந்து முழு மனதோட இந்த பூஜைகளை செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். ஸோ இந்த ஒரு பொடியை நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும், என்னென்ன 5 பொடிகள் நம்ம சேர்த்து இதை ரெடி பண்ணணும், இதை வந்து நான் வந்து ஒரு 3 வருஷமாக நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்குறேன். நிறைய சிஸ்டர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பொடியை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதே போல் ஒரு சின்ன அகல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்கங்க. அகல் தான் எடுக்கணும்னு கிடையாது, நீங்கள் ஒரு சின்ன கிளாஸ் பவுலோ அல்லது ஒரு பித்தளை தட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. சின்ன சின்ன தட்டுகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சேர்க்க வேண்டிய முதல் முக்கியமான ஒரு பொடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம வந்து ஏலக்காய் பொடியை தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நம்ம வந்து சமையலுக்கு வந்து இதை மாதிரி பொடி பண்ணி அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னா போதும். உங்களுக்கு நிறையா இன்னும் நல்லா வாசனை வரணும் அப்படின்னா நீங்கள் அதிக அளவில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சம் இதில் போட்டுட்டோம். ஏன்னா ஏலக்காய் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நல்ல ஒரு வைப்ரேஷனு, தனவசியம் எல்லாமே, லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நம்ம சேர்க்க வேண்டிய பொடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பொடி. ஸோ ஏலக்காவோட இந்த மஞ்சள் பொடியையும் சேர்த்து வச்சிடுறோம். மஞ்சள் அப்படின்னாலே மங்களகரம், எந்த ஒரு விஷயமும் தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மஞ்சளை பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையை தரக்கூடிய ஜவ்வாது, நம்முடைய மனதை சாந்தப்படுத்தி ஒரு நல்ல அமைதியை தரக்கூடியது தான் இந்த ஜவ்வாது பவுடர். அது பவுடராக நீங்கள் வாங்கிக்கோங்க, ஜவ்வாது பேஸ்ட்டாக கூட இருக்கும், பட் பேஸ்ட்டுக்கு பதில் நம்ம பவுடராக வாங்கிக்கலாம். பவுடராக வாங்கிக்கிட்டிங்கன்னா இதை மாதிரி ஒரு சின்ன பாட்டிலில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க, சரிங்களா. 4வதாக நாம் சேர்க்க வேண்டிய பொடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தசாங்க பொடி. இப்போ நிறைய பேர் வீட்டில் தசாங்கம் பொடியாகவும் இருக்கும், இல்லை இதை மாதிரி கோன் மாதிரியான வடிவத்தில் கிடைக்கும். ஜஸ்ட் இந்த கோன் இருக்குது இல்லை, அதை நம்ம வந்து கையாலேயே நம்ம அதை வந்து பொடி மாதிரி செஞ்சு இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி பொடி மாதிரி நம்ம செஞ்சிடலாம், இல்லை ஏதாவது ஒரு கல் மாதிரி வச்சு இதை வந்து நம்ம அழகாகவே உடைச்சி பொடி மாதிரி பண்ணிடலாம். ஸோ 4வதாக நம்ம சேர்க்க வேண்டியது தசாங்க பொடி. 5வதாக நம்ம சேர்க்க வேண்டிய பொடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பச்சை கற்பூர பொடி. ஸோ இதை விட ஒரு பவர்ஃபுல்லான தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு பொடியை வந்து நம்ம யாருமே பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ வாசனை, இப்போ நான் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த ரூமே வந்து அவ்வளோ வாசனை அடிக்குது. ஸோ இந்த பொடியை உங்களுடைய பூஜை அறையோ அல்லது பூஜை ஷெல்ஃபோ அங்கே தென்மேற்கு பகுதியில், அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் ஒரு ஷெல்ஃப் இருந்தால் கூட அதில் 4 கார்னர் இருக்கும்,
அந்த கார்னரில் நீங்கள் இந்த பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வைக்கும் பொழுது இந்த வாசம் காற்றுல கலந்து அந்த சைடு நம்ம போகும்போதும் வரும்பொழுதும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளவு டென்ஷனில் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளியில் போயிட்டு எவ்வளோ டென்ஷனில் வந்தாலும் சரி, இதனுடைய வாசம் வந்து வீசிக்கிட்டே இருக்கும். இதை உங்கள் பூஜை அறையிலையும் வைக்கலாம், உங்கள் ஹாலில் இருக்கக்கூடிய தென்மேற்கு பகுதியிலையும் இதே போலவே இன்னொன்று ரெடி பண்ணி நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ எப்படி அந்த பொடியை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த ஆடி மாதம் முழுக்க இந்த பொடி உங்கள் பூஜை ரூமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பூஜையெல்லாம் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறதையும் என் கூட நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சக்தி அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. அதே போல நம்ம சேனல்ல யாரெல்லாம் மெம்பர்ஸா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.